ஒரு ரோடு வந்து தடையா இருந்து அதை போட்டு கொடுத்துருக்காங்க இந்த அரசு வந்து. எப்படி இருக்கு தம்பி? ஸ்கூல்லாம் போக ரொம்ப சிரமப்படுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஃபஸ்ட்லாம் பள்ளம் இருக்கும், இந்த மாதிரி எங்களால் போக முடியாது, ரொம்ப தூரமாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் ஈஸியாகவே போகிறோம் நீங்கள் கட்டி கொடுத்தனால. அப்புறமா தண்ணிலாம் நிற்காம இருக்கும், இந்த மாதிரி மழை பெஞ்சா தண்ணி நிற்கும், இப்போ நிற்கிறது இல்லை. ஃபஸ்ட் சுத்திட்டு போற மாதிரிலாம் இருந்துச்சு. நைட்ல ரொம்ப பயமா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து 1/2 ஹவர் ஆகும், இப்போ வந்து 5 நிமிஷத்துலேயே போயிடலாம் போல். ஆ அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆ உங்க பேர் தம்பி? அப்துல் ரஹ்மான். நீ பேசு. அவன வெக்கமா பேசு பேசு பேசலாம். உன் பேர் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணு. என் பேர் வந்து தர்ஷன். நான் இந்த விஸ்டம் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ரோடு போடாத போது ரொம்ப சுற்றிக்கிட்டு வர மாதிரி இருந்தது. என் வீடு பக்கத்து தெருவில் தான் இருக்குது, ஆனாலும் நான் சுற்றிட்டு தான் வரணும். அது வந்து இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரோடு போட்டதுனால. ரொம்ப காலமா இந்த ரோடு போடாமலே ஆமாம், போடாமல் தான் இருந்தாங்க. அடிக்கடி பள்ளம் வேறு தோண்டுவாங்க இந்த இடத்துல, அதனாலே நாங்கள் கொஞ்சம் சுற்றிட்டு தான் வரணும். இப்போ வந்து அதை போட்டிருக்கிறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு எல்லாருக்கும். நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா கூட ஃபிட் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னு கேள்வி. அதெல்லாம் வைக்கிறாங்களா? ஆமாம், இந்த இடத்துல நிறைய ஸ்டோலன்லாம் நடக்கும், அதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேமரா வச்சா. அது வந்து ஒரு நல்ல மூவ் தான். இந்த ரோடு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மஸ்ட் ரொம்ப தேவைப்படுது. ஆமாம், ரொம்ப மஸ்ட் தான். இப்போ இருக்கிறதே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல். தேங்க்யூ. இப்போ லைட்லாம் போட்டாங்க. இல்லைண்ணா, இந்த இடத்துல லைட் இருக்கும், அந்த ரோட்டில் இல்லை. இன்னும் அது போட்டாங்கன்னா கொஞ்சம் நாய்ங்கெல்லாம் இருக்காது அந்த இடத்துல. அது மட்டும் கொஞ்சம் நாய்ங்களை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். எவ்வளோ நாளாண்ணா இப்போ இந்த ஒரு 30 வருஷத்துக்கு பக்கமாக அது வந்து ரோடு வரைக்கும் சரி பண்ண முடியல. எத்தனை ஆட்சி மாறி மாறி வந்தோம். இவர் வந்ததுலேருந்து கொஞ்சம் உடனே நடவடிக்கை எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் பசங்க போகிறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி போனால் சுற்றிட்டு போகணும்லாம் ஒரு 2 கிலோமீட்டர் ரொம்ப சுற்றிட்டு போகிற மாதிரி இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நல்லா இருக்குது, நல்ல முறையாக செஞ்சு கொடுத்துருக்காப்புல. வேறு என்ன முன்னாடி கோரிக்கை வச்சா வந்து நடவடிக்கை எடுக்கல, கரெக்டான முறையில் சரி பண்ண முடியல. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, யாராலையும் முடியல. நடந்துகிட்டே இருக்குது. நிலமா அது அது இடம் அந்த பக்கம், ஓகே. அதை வந்து போர் இருந்தது, அவங்களுக்கு வந்து இதுவாகிட்டே இருந்தது. இப்போ இந்த டைம் கரெக்டாக பண்ணி முடிச்சிருக்காங்க. அது நடவடிக்கை எடுத்ததால் கரெக்டாக முடிச்சிட்டாங்க. உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் சுரேஷ்குமார். நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இங்கேயே இருக்குது? இது ஒரு 30 வருஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன ஒரு 10 வருஷமாக தான் பார்த்துட்ருக்கோம். போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க, நிறைய பேர் அதிகாரிலாம் வந்து எடுத்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க ரப்பீஸ் அடித்து திருப்பி க்ளோஸ் பண்ணாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி வந்து அவங்க சப்போர்ட் பண்ணதுனால வந்து அது அப்படியே ஆயிடுச்சு. இப்போ ஆட்சி மாதிரி புது ஆட்சி அமைந்ததுனால அது உடனே நடவடிக்கை எடுத்து இதாகிடுச்சு. பயனுள்ள எல்லாருக்கும் நல்லதாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் சுற்றிட்டு போனோம், 1 கிலோமீட்டர் சுற்றிட்டு போனோம். ஸ்கூலில் நம்ம வாக்கில் எதிர்க்க தான் ஸ்கூல் இருக்குது. அதில் நல்ல இது தான், இது நலத்திட்டம் தான் பண்ணியிருக்கேன். என் பேர் கார்த்திக்.